அனைவருக்கும் வணக்கம். தட்டி தூக்கிய இந்தியா ஆடி போன நாடு. இந்தியா அடிச்ச அடியில ஒரு நாடு தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி அமைச்சிருக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா நண்பர்களே? ஆமாம் நண்பர்களே, ஒரு நாடு இந்தியாவுடைய அடி தாங்க முடியாம தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி எழுதி இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மிக முக்கியமான விஷயத்தை தான் இன்னைக்கு முதலாவதாக பேச போறோம். இரண்டாவதாக பீகார் தேர்தல் நிலவரம். இந்நேரம் உங்களுக்கு நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நண்பர்களே. இத்தாலிய பூர்வீகமாக கொண்ட சோனியா காந்தி அம்மையாருடைய தவ புதல்வனான ராகுல் காந்தியுடைய காங்கிரஸ் கட்சி மண்ண கவ்வுன விஷயம் உங்க காதுகளுக்கு எட்டி இருக்கும். அது மண்ண கவுச்சுன்னு கூட சொல்ல முடியாது. அப்படி இந்த காங்கிரஸ் கட்சியை கீழே போட்டு நிதிஷ்குமாரும் பாரத பிரதமர் மோடியும் அப்படி தேய்வேன்னு தேய்ச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை பிஜேபியும் நிதிஷ்குமார் கட்சியும் பெறுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல நண்பர்களே. அந்த சுவாரஸ்யமான செய்தியை இரண்டாவதாக பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நேற்றைய தினம் பாகிஸ்தானுடைய பாராளுமன்றம் கூடி ஒரு சட்டத்தை அவசரமாக நிறைவேற்றி இருக்கிறாங்க. அந்த சட்டம் என்ன அப்படின்னா, அந்த நாட்டுடைய ராணுவ தளபதி இருக்கார் இல்லையா, அவருக்கு உச்சபட்ச பவரை கொடுக்கிறது தான் அந்த சட்டத்துடைய வேலையே. அந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே அவங்க மாத்தி எழுதி இருக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். பாகிஸ்தானுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உடைய 27வது சட்ட திருத்தமாக அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன சட்ட திருத்தம் அப்படின்னா, அந்த நாட்டுடைய ராணுவ தளபதியான அசிம் முனீர் இருக்கார் இல்லையா, இப்போ அவரு ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு தனக்கு தானே ப்ரொமோஷன் கொடுத்து உட்கார வச்சுக்கிட்டார் இல்லையா, அந்த மனுஷனுக்கு தான் பயங்கரமான பவர்ஸை கொடுத்திருக்குது இந்த சட்ட திருத்தம். இனிமேல் பாகிஸ்தானுடைய விமானப்படை மற்றும் கடற்படை இருக்குது இல்லையா, இந்த இரண்டுமே அசீம் முனீருக்கு கீழே தான் வரும். அதாவது ராணுவ தளபதிக்கு கீழே தான் வரும் அப்படிங்கிறது தான் அந்த சட்ட திருத்தம். அது மட்டும் இல்ல, அந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, அசீம் முனீர் இருக்கார் இல்லையா, அவருடைய பதவி காலம் அப்படிங்கிறது அவர் வாழ்நாள் உள்ள அளவுக்கும் அவருடைய யூனிஃபார்மை அவர் வாழ்நாள் உள்ள வரைக்கும் கழட்ட வேண்டியதில்லை. இப்ப பதவியில் இருக்கும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அவர் அனுபவிக்கிறாரோ இதை வாழ்நாள் முழுவதும் அவர் அனுபவிப்பாரு அப்படிங்கிறது. மூன்றாவதாக அந்த சட்ட திருத்தத்தில் சொல்லி இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இவர் யாரு அசீம் முனீர் இருக்கார் இல்லையா, அவர் மீது யாருமே சட்டப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படிங்கிறதா அந்த பதவிக்கே அந்த பவரை கொடுத்துட்டாங்க. அதாவது இனிமேல் அந்த நாட்டு அரசாங்கம் நினைத்தாலோ அல்லது அந்த நாட்டுடைய விமானப்படை கடற்படை தளபதிகளோ அல்லது கூட்டுப்படை தளபதி இருக்கார் இல்லையா, அந்த தளபதி நினைத்தாலும் கூட இவரை அசீம் முனீரை பதவியை விட்டு தூக்க முடியாது அப்படிங்கிறது. இதற்கு அடுத்ததாக அவருக்கு என்ன பவர் கொடுத்துருக்குறாங்கன்னா, இனிமேல் இந்த கடற்படை தளபதி ராணுவ தளபதி அதுக்கப்புறம் விமானப்படை தளபதியெல்லாம் அப்பாயின்ட் பண்றாங்க இல்லையா, அது எல்லாமே இனிமே அசீம் முனீருடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் நடக்கும். இவர் பார்த்து யாரை விமானப்படை தளபதியாக நியமிக்கிறாரோ அவர் தான் விமானப்படை தளபதி. இவர் பார்த்து யாரை கடற்படை தளபதியாக நியமிக்கிறாரோ அவர் தான் கடற்படையுடைய தளபதியாக இனிமே வர முடியும். இனிமேல் இந்த எந்த 5 ஸ்டார் ஜெனரலும் இவரை கேள்வி கேட்க முடியாது. இவரும் 5 ஸ்டார் ஜெனரல் தான், ஈக்குவல் பவர் தான். ஆனா யாருமே இவரை கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை பாகிஸ்தான் கொண்டு வந்திருக்குது. பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்தை கூட்டி இதை நிறைவேற்றவும் செய்திருக்கிறாங்க. அது சரி, இந்த சட்ட திருத்தம் எல்லாம் பார்த்தா ஒரு தனி மனிதனுக்காக செய்யப்பட்ட சட்ட திருத்தம் போல் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா, நீங்க கேட்கறது சரிதான். இது அசீம் முனீர் தனக்குத்தானே கொடுத்து கொண்ட ஒரு செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்னே சொல்லணும். ஏன்னா பாகிஸ்தானுடைய பிரதமரோ பாராளுமன்றமோ அதிபதியோ அல்லது வேற யாருமே கூட, கூட்டுப்படை தளபதி கூட, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இருக்கார் இல்லையா, அந்த கூட்டு தளபதி கூட்டுப்படைகளுடைய தளபதி அவரும் கூட இவரை கேள்வி கேட்க முடியாது, இவரை பதவியை விட்டு தூக்க முடியாது. இனிமேல் அசீம் முனீரை பதவிவிட்டு தூக்கணும் அப்படின்னா அது பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அதை இம்பீச் பண்ணத்தான் முடியும் அசீம் முனீரை.
அவர் அவர் வாழ்நாள் உள்ளளவும் அவர் மீது எந்த விதமான கேஸையும் போட முடியாது அப்படிங்கிறதும் இப்பொழுது சட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு அது வந்து பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணப்பட்டிருக்குது. இந்த சட்டம் நிறைவேறிய உடனேயே பாகிஸ்தானுடைய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 2 பேர் ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது நியாயமே இல்லை, ஒரு தனி மனிதனுக்கு இத்தனை பவர்களை கொடுக்கறது சரியல்ல, அதுவும் இல்லாமல் அவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வருவது பாகிஸ்தானுடைய நீதிமன்றங்களை அவமதிக்கிற செயலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய 2 நீதிபதிகள் வேலையை ராஜினாமா செய்திருக்கிறாங்க. சரி நண்பர்களே, இது செய்தி. இது ஏன் நடந்தது அப்படிங்கிறதா விசேஷமே. சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அசிம் முனீருக்கு இப்பொழுது அந்த நாட்டுக்குள்ளேயே கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்குது. முதலாவதாக அந்த நாட்டு இராணுவத்துக்கு எதிரான ஒரு மனநிலையில் இப்பொழுது பாகிஸ்தான் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க அதாவது இம்ரான் கான் எலெக்ஷனில் ஜெயிச்சாலும் அவர் தோத்துட்டாருன்னு அறிவித்து அவரை பிடிச்சி இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலில் உட்கார வச்சிருக்கிறாங்க இல்லையா, ஷபாஸ் ஷெரீஃப்ங்கிற ஒரு டம்மி அங்கே பிரதமராக்கிட்டு. அந்த விஷயத்திலிருந்து ஆரம்பித்து அதற்கு பிறகு நடந்த பல விஷயங்கள் அசிம் முனீருக்கு எதிராகவே இருந்தது. குறிப்பாக இந்தியாவுடைய ஆபரேஷன் சிந்தூர் தான் அசிம் முனீர் இப்பொழுது பயப்படுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுடைய இராணுவமும் விமானப்படையும் பயங்கரமான அடி வாங்கி இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது அவங்க நாட்டில் இருக்கிற எல்லா இராணுவத்தினருக்கும் தெரியும். ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் என்ன செய்தது, பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிருச்சு, இந்தியாவுடைய 7 விமானங்களை நாங்கள் வெடிச்சிட்டோம், இந்தியாவின் மீது நாங்கள் மிசைல் எல்லாம் போட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதை அந்த நாட்டு மக்களை நம்பவும் வச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே பெருவாரியான இந்த படிப்பறிவு இல்லாத பாகிஸ்தான் மக்கள் பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவை வந்து பாகிஸ்தான் இந்த போரில் வீழ்த்தி விட்டதாக அவங்க நம்புகிறாங்க அப்படின்னு லேட்டஸ்டாக வெளியான ஒரு சர்வே சொல்லுது. இதற்கு காரணம் இராணுவம் நடத்திய பொய் பிரச்சாரம் தான். ஆனால் பாகிஸ்தானுடைய இராணுவத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும். பாகிஸ்தான் எந்த அளவுக்கு அங்கே அடி வாங்குச்சு அப்படிங்கிறது தெரியும். அதனால் பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்குள்ளேயே இப்பொழுது பயங்கரமான எதிர்ப்பு இந்த அசிம் முனீருக்கு கிளம்பி இருக்குது அப்படிங்கிற செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சது. கடந்த சில மாதங்களாகவே இது ஓடிக்கிட்டு இருக்குது. அதே போல விமானப்படை தளபதியும் சரி, கடற்படை தளபதியும் சரி, அவங்களும் வந்து 5 ஸ்டார் ஜெனரல் தான். அசிம் முனீரும் 5 ஸ்டார் ஜெனரல் தான். அப்போ ஈக்குவல் பவர் தான். அதனால அவங்க 2 பேரும், யாரும் விமானப்படை தளபதியும் கடற்படை தளபதியும் அசிம் முனீரை பலவாறாக கேள்விகள் கேட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னும் பல நெருக்கடிகளை கொடுத்து வந்தாங்க அப்படிங்கிற செய்திகளும் நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது. இப்படி இராணுவத்துக்குள்ளேயே வந்து அசிம் முனீரை கண்டா யாருக்கும் பிடிக்கல, பயங்கரமான பிரஷரு, ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆள் இந்த அசிம் முனீர் அப்படின்னு இராணுவத்தில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் நினைக்கிறாங்க. அதனால அசிம் முனீரை கூடிய விரைவில் மாற்ற வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்கே ஓடிட்டு இருந்தது. இந்த எண்ணம் உருவானதுக்கான மிக முக்கியமான காரணமே இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தான். பிரதமர் மோடி அவர்கள் விட்டு தாக்குனார் பார்த்தீங்களா பாகிஸ்தானை, அங்கே தான் வச்சோம் அசிம் முனீருக்கு முதல் ஆப்பு. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அசிம் முனீர் இப்பொழுது ஷெபாஸ் ஷெரீஃப், அந்த நாட்டு பிரதமரான ஷெபாஸ் ஷெரீஃபை பிடிச்சு, ஷெபாஸ் ஷெரீஃப் முழுக்க இராணுவத்துடைய அடிமையாகவே போயிட்டார் இல்லையா, அவர் மூலமாக பாகிஸ்தானுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி எழுத வச்சிருக்கிறாரு இந்த அசிம் முனீர். பாகிஸ்தானுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 27வது முறையாக இப்பொழுது மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. அந்த சட்ட திருத்தம் தான் அசிம் முனீருக்கு இப்படி பயங்கரமான பவர்ஸை கொடுத்துருக்குது நண்பர்களே. இனிமேல் நீங்கள் ஒரு இராணுவ புரட்சி செஞ்சு தான் அசிம் முனீர் ஆட்சியை பிடிக்கணுங்கிறது இல்லை. அசிம் முனீருடைய முழு கண்ட்ரோலுக்குள்ளே இப்பொழுது பாகிஸ்தான் முழுமையும் போயிருச்சு அப்படிங்கிறதா உண்மை. அங்கே பாராளுமன்றம்லாம் இருக்கிறது இப்பொழுது ஒரு நாம் கிவாஸ், ஒரு பேருக்கு, ஒரு டம்மி தான் அது அப்படிங்கிறதா உண்மை. அசிம் முனீருக்கு இவ்வளவு
பயங்கரமான பவர்லாம் கொடுக்கறதுக்கு காரணமே இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுடைய முப்படைகளும் வாங்கிய பயங்கரமான அடி தான் இதற்கு காரணம். அதை காரணமாக வச்சு எங்க தன் மீது யாராவது ஆக்ஷன் எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் அசிம் முனீர் இப்பொழுது பாகிஸ்தானுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே மாற்றம் கொண்டு வந்து தன்னைய சேஃப்கார்டு பண்ணிட்டாரு அப்படிங்கிறதா உண்மை. இது முதல் செய்தி நண்பர்களே. இரண்டாவது செய்தியும் ஒரு தட்டி தூக்கிய செய்தி தான். ஆனால் இந்த முறை தட்டி தூக்குனது பீகாருடைய தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு வந்திருக்குது நண்பர்களே. இன்றைக்கு பீகாருடைய தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்குது நண்பர்களே. பீகாருடைய சட்டப்பேரவையில் 243 சீட் இருக்குது நண்பர்களே. அந்த 243ல் 200க்கும் மேற்பட்ட சீட்டுகளை பிஜேபி ஜனதாதள் கூட்டணி ஜெயிச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் ஜனதாதளுடைய நிதிஷ்குமார் அவர்களுக்கும் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுது. இதில் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் இருக்கா இல்லையா, சிராக் பாஸ்வான், அவருடைய கட்சியும் 23 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கிறாங்க நண்பர்களே. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுடைய ஹைலைட்டே என்னன்னா, தொடர்ச்சியாக ராகுல் காந்தியுடைய காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த 95வது தோல்வி அப்படிங்கிறது தான். தொடர்ந்து ராகுல் காந்தி காங்கிரசுடைய தலைமைக்கு வந்து அவர் சந்தித்த 95வது தேர்தல் இது. அதில் 95லையும் அவங்க தோத்திருக்கிற தேர்தல் இது நண்பர்களே. சும்மா சொல்லக்கூடாது. ராகுல் காந்தி ஜென்சின்னு மூக்கால அழுததுக்கு அந்த ஜென்சியே ராகுல் காந்தியை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். பீகார் தேர்தலை பற்றிய விமர்சனங்களை பேசுகிற இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பீகாரில் நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி ஜெயித்ததுக்கு மிக முக்கியமான காரணமே மாநில மக்கள் பரம்பரை அரசியலை வெறுக்கிறாங்க. லல்லு பிரசாதுக்கு அப்புறம் லல்லு பிரசாத் பையன் தான் வரணுமா, ஏன் அந்த மாநிலத்தில் வேற யாருமே வரக்கூடாதா, அது என்ன குடும்ப ஆட்சி இங்கே நடக்கிறது அப்படின்னு குடும்ப ஆட்சியின் மீது வெறுப்பை கொட்டி இருக்கிறாங்க பீகாருடைய மக்கள் அப்படின்னு தான் வல்லுநர்கள் எல்லாருமே சொல்றாங்க நண்பர்களே. அது எந்த அளவுக்கு அந்த வெறுப்பு இருக்குதுன்னா, லல்லு பிரசாத் யாதவுடைய மகனான தேஜஸ்வி யாதவ் இருக்கார் இல்லையா, அந்த தேஜஸ்வி யாதவே இப்பொழுது தோற்று கொண்டிருக்கிறார் எலெக்ஷன்ல அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இப்படி ஒரு மனமாற்றம் தமிழகத்தில் ஏற்படாதா அப்படின்னு இன்றைக்கு பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்குற தமிழக மக்கள் பலரும் ஏங்கி பெருமூச்சு விடுவது நம் காதுகளுக்கே எட்டுது நண்பர்களே. தமிழகத்திலும் இப்படி ஒரு மாற்றம் வருமா, குடும்ப ஆட்சிக்கு எதிராக தமிழக மக்களுடைய கருத்து மாறுமா, அடுத்த 6 மாதங்களில் நமக்கு தெரிஞ்சிடும் நண்பர்களே. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.